தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் இழப்பீடு வழங்குவது குறித்து திருச்சி காஜாமியான் பள்ளி நிர்வாகம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலக தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காஜாமலையை சேர்ந்த பால் வியாபாரி இக்பால் என்பவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகன் சமூக அறிவியல் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் ஆசிரியர் அடித்ததில் மூளை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தொடர்ந்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே பொம்மை விற்றுக் கொண்டிருந்த நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த தம்பதி தங்கள் 3 வயது பெண் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றதாக போலீசில் புகார் அளித்தனர். அப்பகுதி சிசிடிவியை ஆராய்ந்த போது 2 பேர் ஒரு குழந்தையை அழைத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருப்பதாகவும் அது பற்றி விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ சாய் சரண் இல்லத்தில் முதியோர்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். உரிய அனுமதியின்றி செயல்படும் தனியார் விடுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வளரிளம் பருவ குழந்தைகளுக்கு எதிரான போதைப் பழக்கம் குறித்து விழிப்புணர்வு மற்றும் மீட்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் போதைப் பொருட்களால் விளையும் தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். முல்லை பெரியாறு அணையில் தமிழக கேரள அதிகாரிகள் கொண்ட மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். பிரதான அணை, பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதி மற்றும் மழையின் அளவு, அணையின் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம், நில அதிர்வு கருவிகள், மதகு பகுதியில் நீர்க்கசிவு ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்துக்கான காரணங்களை ஆராய்ந்து அரசு பரிசீலிக்கும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். பணி நிரந்தரத்துடன் கூடிய பணி நியமன ஆணை, காலமுறை ஊதியம், பணியிட மாறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற மக்கள் நலப்பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பெருங்களத்தூர் அருகே செல்போனில் பேசிக்கொண்டே தண்டவாளத்தை கடந்த பெண் வழக்கறிஞர் மின்சார ரயில் மோதி பலியானார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்த அமிர்தவல்லி சிங் என்பவர் தண்டவாளத்தை கடக்கும் போது செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் நோக்கி வந்த மின்சார ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தமிழகம் முழுவதும் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 100 பள்ளிகளில் பசுமை பள்ளி திட்டம் செயல்படுத்தப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனின் கோரிக்கைக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த பள்ளிக்கு தேவையான மின்சாரத்தை சோலார் மூலமாக பெறுவது, பள்ளி வளாகம் முழுவதும் மரங்களை நடவு செய்வது, அங்கே ஒரு மூலிகை தோட்டம், காய்கறி தோட்டம், அதே மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் வளாகமாக மாற்றுவது, அது இல்லாமல் அதே மழைநீர் சேகரிப்பு, காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு, இப்படி அத்தனை அமைப்புகளோடும் ஒரு முன்மாதிரி திட்டத்தை 2022-23 25 பள்ளிகளுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை நிறைவேற்றினோம். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தை கைக்குட்டையால் முகத்தை மூடிய முதியவர் கள்ளச்சாவி போட்டு திறந்து திருடிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் சுவாமி வீதி உலாவும், 21ஆம் தேதி அன்று திருத்தேரோட்டமும், 27ஆம் தேதி சுவாமி திருக்கல்யாண விழாவும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்ததாக போலி மருத்துவர் படிப்பு சான்றிதழ்களை சமர்ப்பித்த தெலங்கானாவைச் சேர்ந்த ஆயிஷா தன்வீர் என்ற 50 வயது பெண்ணை சென்னை அரும்பாக்கம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள மருத்துவ கவுன்சில் அலுவலகத்தில் பதிவு செய்வதற்காக வந்தபோது சிக்கியுள்ளார்.
மாற்றுத்திறனாளியான எழுத்தாளர் மணியெழிலன் ஸ்கூபா டைவிங் மூலம் கடலுக்குள் 60 அடி ஆழத்திற்கு சென்று சினிமாவுக்கான கதை சுருக்கத்தை எழுதி உடனே தட்டச்சு செய்து புத்தகமாக்கி ஆழ்கடலிலேயே அதனை வெளியிட்டார். ஸ்கூபா டைவிங்கிலும் பதிப்புலகிலும் எழுத்துலகிலும் இதுபோன்ற சாதனையை இதுவரை யாரும் செய்யவில்லை என உறுதி செய்து அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு சான்றிதழ் வழங்கியுள்ளது. கோவை குண்டுவெடிப்பு தினத்தையொட்டி ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள பாஜகவினர் முண்டியடித்ததில் மாவட்ட நிர்வாகி ஹரிஹரன் கீழே விழுந்ததில் அவரது மூக்கு உடைந்து ரத்தம் வழிந்தது. அதை தனது காரில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அண்ணாமலை துடைத்துவிட்டு உடனே மருந்து போடும்படி கூறி சென்றார். தருமபுரி அருகே குண்டல்பட்டியில் நள்ளிரவில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற நபரை சிசிடிவி பதிவுகளை கொண்டு மதிக்கோன்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். ஷட்டரை சிறிதளவு மேலே தூக்கி தரையோடு தரையாக ஊர்ந்தபடி கடைக்குள் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டியில் கடந்த திங்கட்கிழமை அன்று கோயில் திருவிழாவில் வானவேடிக்கை வெடித்தபோது இருசக்கர வாகனத்தில் இருந்த பட்டாசு மற்றும் பெட்ரோல் டேங்க் மீது பட்டு வெடித்த விபத்தில் தீக்காயமடைந்த சக்திவேல் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை மணலி மண்டலத்தில் மழைநீர் கால்வாய்க்காக பள்ளம் தோண்டும் போது குடிநீர் செல்லும் ராட்சத குழாய் அடுத்தடுத்து உடைந்து குடிநீர் வெளியேறி வீணாகியது. குடிநீர் கிடைக்காததால் மணலி புதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பெண்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொன்னேரி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று வார்டு கவுன்சிலரும் அதிகாரிகளும் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டுள்ள என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கு அரங்கம் மற்றும் மேடை அமைப்பதற்கு பந்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், துணைத் தலைவர் கனக சபாபதி உள்பட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கொடநாடு வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள மனோஜ் சாமி கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜரானார். வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சயான் அளித்த தகவலின் அடிப்படையில் கேரளாவைச் சேர்ந்த கோவில் பூசாரியான மனோஜ் சாமியிடம் சிபிசிஐடி போலீஸ் விசாரணை நடத்தினர்.